ஐயா இப்போ உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 120 பேர் ஏன் பாதி பேர்த்துக்கே வந்து சர்க்கரை இல்லைனா பிபி இது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு என்னங்க ஐயா வழி? அதாவது பிபி அப்படிங்கிறது அடிப்படை வந்து மலச்சிக்கல். மலச்சிக்கல் நல்லா இல்லைன்னா தான் உடம்பு வந்து கனமாகி தூக்கம் கெடும், பித்தமாக மாறும். அப்போது பித்தத்தையும் ஃபஸ்ட்டு குணப்படுத்தணும், மலச்சிக்கல் குணப்படுத்தணும். இயற்கையினோட தத்துவம் மலச்சிக்கலுக்கு ஆடு மாடு ஏதாச்சும் பல்லு விளக்குங்களா? இல்லை, கண்டிப்பாக விளக்காது. அதுக்கு ஏதாச்சும் நோய் வருங்களா? நோய் நமக்கு தெரிஞ்ச மாதிரி அதிகம் வரதில்லை. அதிகம் வராதுன்னா நீங்கள் கட்டி வச்சங்காட்டி தான் நீங்கள் போட்டால் தின்னதுனால தான் அதுக்கு நோய் வருதே ஒழிய விட்டுருந்தால் அதுக்கு என்ன தேவையோ அது சாப்பிட்டுக்கும். அப்போது விலங்கினத்தோட தத்துவம் காலை எழுந்தவுடன் பல்லு விளக்கூடாது, வாய் கொப்பளிக்கூடாது. பச்சை தண்ணி 3 டம்ளர் ஒரு 10 நிமிஷம் இடைவெளியில் குடித்தா மலச்சிக்கல் வராது. 2 தடவை மோஷன் ஃப்ரீயாக போகும், பாதி நோய் அதில் போயிடும். வெறும் பச்சை தண்ணி மட்டும், வேறு ஒன்றும் வேண்டாம். விலங்கினத்தோட தத்துவங்க. பல்லு விளக்காமல் வாய் கொப்பளிக்காமல் 10 தண்ணி, நடுவில் காப்பி டீ நீங்கள் என்ன வேணால் குடிங்க. 10 தண்ணி குடித்தா போதும். 3 டம்ளர் உடனே ஒட்டுக்காமல் குடிக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் குடித்தா மலச்சிக்கல் இருக்காது. 2 தடவை 3 தடவை மோஷன் ஃப்ரீ ஆகிக்கும். உடம்புல வாய்வு தங்காது, அல்ல பிடிக்குது இடுப்பு எந்த பிடிப்பும் இருக்காது, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து பித்தம் இருந்தால் தான் உங்களுக்கு ப்ரெஷர் வராது. முடி கொட்டும் சில பேர்த்துக்கு, கண் பார்வை கேர் ஆகும், ஒரு செகண்ட் உளுந்துருவோம் அப்படிங்கிற பயம் உணர்ச்சி வரும். ஆமாங்க. அப்போ ப்ரெஷரோட ரேண்டம் வந்து உங்களுக்கு அதிக ரத்த அழுத்தம் குறைந்த ரத்த அழுத்தம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதுக்கு கருவேப்பிலை நாம் சொல்கிறோம். ஏன் கருவேப்பிலை சொல்கிறோம்னா நல்லா மருந்து குறைவாக அடிக்கிற பொருள் கருவேப்பிலைங்க. பாக்கி பாருங்கள், நாம் சமையலுக்கு காய்கறி பயன்படுத்துகிற கத்திரிக்காய் தக்காளி கேரட்டு எதுக்கு வேணாலும் மருந்து ஜாஸ்தி அடிப்பாங்க, கருவேப்பிலை குறைவாக அடிப்பாங்க. நாம் என்ன பண்ணுறோம்னா மருந்து ஜாஸ்தி அடிக்கிற கேரட்டு பீட்ரூட்டு கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் சாப்பாட்டில் சேர்த்திக்கும். மேலே அலங்காரத்துக்கு போடுற கருவேப்பிலை தூக்கி உரமாக வச்சுக்கும், மருந்து குறைவாக அடிக்கிறது. நாம் என்னங்கிறோம்னா இது தாளிச்சா செத்து போச்சு, பச்சையாக கருவேப்பிலை உருவிக்கிறோம், அரட்டமாக தண்ணியில் கலந்து அரைக்கிறோம். அப்போ கருவேப்பிலையில் இருக்கிற சத்து தண்ணிக்கு போயிருங்க. வடிகட்டி தண்ணி குடிச்சுக்கணும் காலை இரவு சாப்பாட்டுக்கு முன்னாடி. தொடர்ந்து 48 நாளைக்கு பண்ணால் பித்தம் ப்ரெஷர் இருக்காது, தலை சுத்தாது, முடி கொட்டாது. ஓகே, சரிங்களா? இயற்கை. அப்போ வந்து அடுத்தது சுகர். இப்போ ப்ரெஷரோ சுகரோ அடிப்படை கல்லீரல் சரியில்லைன்னு அர்த்தம். கல்லீரல் பலப்படுத்தணும் அப்படின்னால் கோவை இலை சாப்பிட்ணும். நாம் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரோ எல்லா காய்கறி கடையில் போனோம்னா கோவக்காய் வாங்கி சாப்பிடுவோம். ஒரிஜினலாக எல்லாத்துக்கும் தெரியாத செய்தி இல்லை தெரிஞ்சு பண்ணுறாங்களான்னு தெரில. கோவக்காய் அப்படிங்கிறது வெளியில் இருக்கிற கோவக்காயை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு நாக்கு கசக்கும், பயங்கரமாக கசக்கும். கடையில் நீங்கள் விற்கிற காய்கறி பாருங்கள், ஹைப்ரிட் ஒரு இதுலேயும் கசக்காது, உணர்த்தியாக இருக்கும், ஆனால் ஆரோக்கியம் இருக்காது. நாம் என்னங்கிறோம் கோவை இலையை பிடிங்க. யாருமே கவனிக்காத பொருள் கோவை இலை. காய் சாப்பிட்றோம், கோவை இலையை எடுங்க, ஒரு கைப்பிடி அரட்டமாக தண்ணியில் கலங்க, அரைங்க, வடிகட்டி சார் காலையில் மட்டும் குடிச்சுக்குங்க. இல்லை மதியானம் சாப்பிட்ருக்கலாம். இல்லை இதெல்லாம் அரைச்சி குடிக்க முடியாது, பொரியல் பண்ண ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிடுங்க. கடைஞ்சோ பொரியல் பண்ணியோ எப்படியோ ஒன்று சாப்பிட்லாம். எந்த கீரையுமே இரவு சாப்பிடக்கூடாது. இதுக்கு பண்ணுன்னா கல்லீரல் பலமாகுங்க. கல்லீரல் பலமானாவே உங்களுக்கு பக்கவாதம் வராது, ப்ரெஷர் வராது, சுகர் வராது. அடிப்படை கல்லீரல் லிவர் நல்லா இல்லைன்னா 18 வகையான நோய்கள் உருவாகும், ட்ரைக்ளோசல்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு சுகராக இதாக. அப்போ ஃபேங்க்ரியாஸுங்கிற கணையம் தன்னோட வேலை இன்சுலின் சுரக்காது, அதுவே சுகர். அப்போ நம்ம எத்தனைக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திரை சாப்பிட்டு வாழ்க்கை பூரம் சாப்பிடணும். இதில் வேறு பத்தியம், நிலத்துக்கு கீழே விளையிறது ஆகாது, மேலே விளையிறது ஆகாதுன்னா நடுவில் எந்த பொருளும் விளையாது. அப்படித்தான் நீங்கள் பத்தியம் இருந்தீங்கன்னா சுகர் குணமாக தான் பாருங்கள், ஆகாது. ஏன்னா கல்லீரல் பலப்படுத்தாமல் நீங்கள் இன்சுலின் மட்டும் சுரந்த அதுக்கு ஈஸியான வழி உங்களுக்கு கோவை இலையை அரைக்கலாம், அரைச்சி வடிகட்டி சாறு குடிக்கலாம், இல்லை கோவை இலையை பொரியல் பண்ணலாம், இல்லை கோவை இலையை கடைஞ்சி சாப்பிடலாம். இன்னும் உங்களுக்கு இந்த கரிசலாங்கண்ணி கீரையெல்லாம் கிடைக்கும், வெள்ளை கலர் பூ இருக்கும், மஞ்சள் கலர், அது கிடைச்சாலும் கூட நீங்கள் துவையில கீரை மாதிரி பண்ணி சாப்பிட்டா 48 நாளைக்கு சாப்பிட்டா கல்லீரல் பலமாக இருக்கும், சுகரும் வராது, ப்ரெஷரும் வராது.